அன்பான சகோதர சகோதரிகளே, ஜமாத்தை இஸ்லாமி ஹிந்த் நாடு தழுவிய அளவிலே அண்டை வீட்டார்களுடைய உரிமைகளை பற்றிய ஒரு பரப்புரையை முன்மாதிரி அண்டை வீட்டார் முன்மாதிரி சமூகம் என்ற பொருளிலே அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியர்களே, தமிழிலே ஒரு பழம்பெரும் செய்யுள் ஒன்று இருக்கிறது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும் என்று சொல்வார்கள். அதே போலத்தான் ஒரு சமூகம் என்பது குடும்பங்கள் என்ற அடிப்படை அழகை கொண்டது. அந்த குடும்பம் என்பது நான், என்னுடைய பெற்றோர், என்னுடைய மனைவி, மக்கள் என்பது மட்டுமல்ல, என்னுடைய உடன் பிறந்தவர்கள், என்னுடைய இரத்த பந்த உறவுகள் மட்டுமல்ல, நம்மை சுற்றி வாழக்கூடிய மக்களும் நம்முடைய உறவுகள் தான். நாம் எல்லோருமே ஒரே இறைவனுடைய படைப்புகள். நம்முடைய ஒரே ஆதிபிதாவான ஆதம் ஹவ்வா அந்த வழித்தோன்றலில் வந்தவர்கள் தான் நாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிறோம். ஆக ஒரு முன்மாதிரியான சமூகம் இருக்க வேண்டும் என்றால், குறிப்பாக நாம் நம்முடைய பக்கத்து வீட்டினரோடு, நம்முடைய அண்டை வீட்டினரோடு நல்ல உறவுகளை நாம் பேண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏனென்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் ஒரு தெருவிலே வசிக்கிறேன், அந்த தெருவில் உள்ள எல்லோரிடத்திலேயும் நான் நல்லவனாக நடந்து கொள்கிறேன் என்றால், இப்படி ஒவ்வொரு வீட்டினரும் நல்லவனாக நடந்து கொள்கிறேன் என்றால் அந்த தெருவில் ஏதாவது பிரச்சனை இருக்குமா? பக்கத்து வீட்டுக்காரோடு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் இதை பற்றி ஏன் பேச வேண்டி இருக்கிறது? இன்றைக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நகரங்களிலே, பெருநகரங்களில் வாழக்கூடிய மக்கள் அடுக்குமாடி குடியிருப்பு கலாச்சாரம், அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர். பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு கூட தெரியாது. அவன் நோய்வாய்ப்பட்டிருக்கிறானா அல்லது அவன் மரணித்து விட்டான செய்தி கூட ரொம்ப தாமதமாகத்தான் தெரியும். நாம் அவ்வப்பொழுது பத்திரிகைகளிலே, தொலைக்காட்சி செய்தியில் பார்ப்போம். அவர் வீட்டில் ஒரு முதியவர் இருந்துட்டால் 3 நாளாக வந்து கதவு திறக்கலை. திரும்பி பார்த்தாக்க உள்ளேருந்து ஒரு துர்நாற்றம் வந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் போலீஸை கூப்பிட்டு நாங்கள் பார்த்தோம், அந்த முதியவர் இறந்து கிடந்தார். எங்கே மனித உறவுகள் எங்கே போயின? நாம் எங்கே போனோம்? இப்படி ஒரு கிராமத்தில் பார்க்க முடியுமா? ஒரு சிறு நகரத்தில் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை பார்க்க முடியுமா? நாம் எல்லோரும் பெரும்பாலும் கிராமத்திலிருந்து வந்தவர்கள். கிராமத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுடைய கதவுகளும் திறந்திருக்கும், இருந்தால் உள்ளங்கள் திறந்திருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு நகரங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டு கதவும் மூடி இருக்கும், உள்ளங்களுக்கு மூடுவிழா பண்ணிவிட்டோம். அன்பிற்குரியவர்களே, உள்ளங்கள் திறக்க வேண்டும், இல்லங்களும் திறக்க வேண்டும். அதுக்காக சேஃப்டிக்கான கதவு மூட வேணும்னு சொல்ல வரல. நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஆக ஆனால் இன்றைக்கு என்னென்னா, அடுத்த வீட்டு கதவை தட்டுவதற்கு நாம் கொஞ்சம் யோசிக்கிறோம். நான் சமீபத்திலே என்னுடைய உறவினர் ஒரு இடத்துல குடியிருந்தார், சென்னையில் தான் ஒரு இடத்துல. அந்த ஹவுஸ் ஓனர் பக்கத்து வீட்டிலே குடியிருக்கிறாங்க. ஹவுஸ் ஓனரை நீ கான்டாக்ட் பண்ணணுன்னாக்க அவனுடைய கண்டிஷன் தெரியுமா? அவன் வீட்டு கதவை தட்டக்கூடாது, அவன் பெல் அடிக்கக்கூடாது, அவனுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. நீங்கள் வேணால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும், அவர் எப்போ பார்க்குறாரோ அப்போ தான் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவார். எந்த அளவிற்கு என்றால், அந்த வீட்டிலே ஒருவர் இறந்து விட்டார். அந்த இறந்து விட்ட செய்தி அவனுக்கு கிடைத்தவரை கூட பக்கத்து வீட்டில் 2 நாள் கதவு திறக்கல. உள்ள அவன் சாப்பிட்டானா இல்லையா அப்படி போனான். அந்த அளவுக்கு ஒரு மோசமான மனிதர்கள் தானா? விலங்குகள் கூட இப்படி இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே தான் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறான். இங்கே பக்கத்து வீட்டை பற்றி நிறைய பேர் பேசியிருப்பாங்க, நீ அதை நிறைய கேட்டிருப்பீங்க. குறிப்பாக குர்ஆனில் 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே இறைவனுக்கு கீழ்ப்படிவதற்கு அடுத்தபடியாக யாரிடத்திலெல்லாம் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்படியே நீங்கள் பட்டியலிடுகிறார். தாய் தந்தையர்கள், உறவினர்கள், அனாதைகள், வறியவர்கள், உறவினரான அண்டை வீட்டார், அந்நியரான அண்டை வீட்டார், பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர், வழிப்போக்கர்கள், இவரிடத்திலாம் நீங்கள் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்னா யார்? இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம ஒரே தெருவில் கூடியிருக்கோம்னா சொந்த வீடோ அல்லது வாடகை வீடோ சில நாட்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகள் நம்ம கூடவே இருப்போம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும். நீங்கள் பயணத்திலே போகிறீர்கள், நீங்கள் படிக்கச் செல்கிறீர்கள், நீங்கள் வேலை பார்க்க செல்கிறீர்கள், அல்லது ஒரு பொது இடத்துல ஒரு வரிசையில் நிற்கிறீங்க, அதில் காய்கறி வாங்க போகிறீங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, துணிக்கடைக்கு போகிறீங்க, அங்கே கூட யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட கூட நீங்கள் நல்ல முறையில் நடந்துக்கணும். இறைவனை ஒரு அழகாக வழிகாட்டுறா பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மேனரிசம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொசைட்டி எப்படி இருக்கும்? அந்த சொசைட்டியில் வந்து குற்றம் இல்லாமல் இருக்கும். நீங்கள் சிங்கப்பூருக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கியூவில் அனுப்பாங்க. அது பேருந்துக்கான கியூவாக இருக்கலாம், மெட்ரோவுக்கான, ரயிலுக்காக இருக்கலாம், ஏன் டாய்லெட்டுக்கு செல்லக்கூடிய கியூவில் பார்த்தானா ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக வரிசையில் இருப்பார்கள். ஒருவர் இன்னொருவரை இடித்து தள்ள மாட்டார். 2 பேருக்கு வந்து ஒரு சோசியல் குறைஞ்சபட்சம் ஒரு அரை அடியாவது இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்க்குறோம், ஒருவர் அவருக்கு வந்து கவுண்டரில் இருக்கிறவர் தெரிஞ்சவராக இருப்பார், 50 பேர் கியூவில் இருப்பாங்க, எல்லாத்தையும் தள்ளிட்டு முன்னாடி போவார். நீங்கள் 50 பேருடைய உரிமைகளை நீங்கள் பறிக்கிறீர்கள் என்பதாக பொருள். நம்ம 50 பேர் உங்களை வாழ்த்துவாங்களா? திட்டுவான். பாருங்க வந்தா அப்படி இப்படி பல விஷயங்களை பார்க்குறோம். அதை நாம் ஒரு பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தை நான் பாருங்க. எனக்கு தெரிந்த ஒரு மாணவர், ஒரு முஸ்லீம் மாணவர் தான், கல்லூரியிலே படிக்க சென்றார். கல்லூரி ஆசிரியர் வகுப்புவாத சிந்தனை கொண்டவர்.
அப்போ ஆரம்பத்தில் வந்து அந்த பையனை பார்த்துட்டு மிரட்டினார், வாழையெல்லாம் இங்கே வச்சுக்கூடாது, ஒட்டை நறுக்கிடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னார். ஆனால் ஓரிரு மாதங்களிலே அந்த ஆசிரியருக்கு மாணவனுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அது மாற ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்தில், தம்பி நான் அவனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் முஸ்லீம்கள்னாலே மோசமான நினச்சிட்டு தான், நீ அப்படி இல்லை. அதுக்கு பிறகு அந்த ஆசிரியரும் அந்த மாணவரும் ரொம்ப நண்பர்களாக இப்போ ஆகிவிடாரு. மற்ற பசங்களை, டே பா என்னடா பண்ண, அவர் என்னடா பண்ணான்னு சொல்லி அவரை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு. காரணம் என்னவென்றால் அந்த மாணவனுடைய நடவடிக்கை. அந்த மாணவனுடைய நடவடிக்கை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று. நீங்கள் வந்து நம்ம பார்க்குறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், அல்லது விமானத்தில் போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி பயணம் ஒரு சில மணி நேரங்கள் அல்லது ஒரு நாட்கள் பயணம் செஞ்சுருப்போம். அவங்க லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் ஃபோன் வசதி கிடையாது, மொபைல் கிடையாது, கடிதம் போடுவாங்க. சில பேர் சம்மந்தம் கூட பண்ணக்கூடிய அளவுக்கான சூழலாம் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி எந்த தோணை செய்கிறாங்க, எல்லோரும் கேட்கெட்ஸ் தான் போடுறாங்க. மொபைல்லையோ லேப்டாப்லேயோ அல்ல காதில் வந்து ஏதாவது மாட்டிக்கிட்டு பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க கூட தெரியாது, அவன் எங்கே ஏறுறான் எங்கே இறங்குறான்னு தெரியாது. இன்னும் சிலர் நீங்கள் பார்க்கலாம், அதாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை நீங்கள் பாருங்கள், ஃபேஸ்புக் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா சில இளைஞர்கள் அல்லது இளம் பெண்கள், நான் ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து லோயர் பர்த் கிடச்சி, ஒரு பெருசு வந்துச்சு, இப்படி தான் எழுதுறாங்க. அவங்க எழுதுகிற கூட அப்படி தான் எழுதுறாங்க. எனக்கு லோயர் பர்த், நானே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், அதில் தர முடியாது சொல்லிட்டேன். இந்த நிலையில் அவருடைய தாயையோ தாத்தாவையோ அல்லது தந்தையோ நினைத்து பார்த்துருக்கிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சமீபத்தில் ஒரு செய்தியை நான் படித்தேன், இது முகநூலில் படித்தேன். ஒரு சகோதரர் 2 இளைஞர்கள் எழுதியிருக்காங்க. நாங்கள் வந்தோம், தென் தமிழகத்தின் மதுரையோட திருநெல்வேலியோ வந்துட்டு இருந்தோம், சென்னையை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். ஒரு முதியவர் வந்தார், அவருக்கு வந்து பெர்த்து, ஆனால் தூங்கவே இல்லை, உட்காந்துக்கிட்டே இருந்தார். அவர் தாம்பரத்தில் இறங்க போகிறார். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, ஏன் நீங்கள் தூங்கலையா, ஏன் தூங்காமே இருக்கீங்க? இல்லை தம்பி, நான் தூங்க ஆரம்பிச்சேன்னா நீங்களாம் தூங்க முடியாது, எனக்கு அந்தளவுக்கு கொரட்ட சுத்தம், அதனால தான் நான் தூங்க ஆரம்பித்து விட்டால் இந்த சுற்றி உள்ள எல்லாரும் பக்கத்தில் நீங்கள் யாருமே தூங்க முடியும், உங்களுக்கு தொல்லை தரக்கூடாது என்பதற்காக நான் இரவு முழு தூங்காமல் இருந்தேன். நாளைக்கு போய் நான் ஒரு நாளைக்கு நான் ஓய்வு எடுத்துக்கொள்வேன், வீட்டிலே ஓய்வு எடுத்துக்கொள்வேன். இது எவ்வளோ அப்படின்னா அந்த இளைஞர்கள் அந்த முதியவரை மறப்பாங்களா? ஒரு முஸ்லீம் முதியவர், அவரை பற்றி அந்த எண்ணம் எப்படி மாறும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுக்கு ஆசை இருக்கலாம், எனக்கு கிராத்து கேட்கணும், செய்தி கேட்கணும், மியூசிக் பாடணும். நீங்கள் உங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். ஆனால் அடுத்தவருக்கு நீங்கள் தொல்லை தராது. உங்கள் வீட்டில் வால்யூமை கூட்டி வைக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன செய்வாங்க, சீக்கிரத்தில் தூங்குவர்களாக இருப்பாங்க, நோயாளியாக இருக்கலாம், வயதானவளாக இருக்கலாம். அவளுக்கு நீங்கள் தொல்லைகளை தராதீர்கள். தேவைப்பட இன்றைக்கி வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்துருச்சு இல்லையா, ப்ளூடூத் வந்துருச்சு, போட்டுட்டு நீங்கள் எவ்வளோ சவுண்டானு வச்சு கேளுங்க. சிலர் பார்க்குறோம், பயணத்தில் வருவாங்க, அவர் ஃபோன் பேசுவார், ஹலோ சொன்னார்னா கோச்சரோட எல்லாரும் இப்படி அலறிச்சு எந்திரிச்சிருவாங்க. இப்படி கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது. சரி, பக்கத்தில் இருக்கும் நண்பர் சாஹிபில் ஜம்ப் என்று இறைவன் சொல்லிக்கலாம், அவரிடத்திலே கூட நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் தொலை போகிறீங்களா, தொழுகைக்கான நேரம், உங்கள் இப்போ ட்ரெயின்லையோ ஃப்ளைட்லையோ பக்கத்தில் உட்காந்துக்கா, சார் நான் கொஞ்சம் தொலை போகிறேன் கேளுங்களேன், அவங்கன்னா அவங்க வேணாம்னு சொல்ல போகிறாங்களா? ஆனால் நான் தொலை போகிறேன் அப்படி இப்படி தள்ளி போயிட்டு நீங்கள் எடிச்சின்னு வச்சுங்களேன், உங்களை பற்றிய தவறான சிந்தனை தான் இடத்திலே உருவாகும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பிற்கின்றவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இதற்கும் ஒரு ஒழுங்கை கற்றுத் தந்திருக்கிறார். நீங்கள் வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, அப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உட்காருங்கிறாங்க. எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே உட்காருங்க. நீங்கள் முன்னாடி இது வரிசையில் இடம் இருக்குன்னு சொல்லிக்காக பிறரை தாண்டி செல்லாதீர்கள். 2 பேர் சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்கு இடையில இடைவெளியை ஏற்படுத்தி நடுவில் நீங்கள் போய் உட்காந்துக்கிறாதீங்க. எவ்வளவு நுணுக்கமான வழிகாட்டுதல்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்க. அப்படி தாண்டி போகிறவங்க நபிகளாக சபிச்சிருக்கிறாங்க. அதனால் யார் வந்து அதையும் மீறி அவருடைய தோள்களை தாண்டி கொண்டு முந்தைய வரிசைக்கு செல்கிறாரோ அவருடைய தலை கழுதையின் தலையாகட்டும் என்பதாக நபிகள் பெருமானார் சபிச்சிருக்கிறாங்க. பிறருடைய அனுமதி இல்லாமல் ஆசனத்திலே அவருடைய சேர்லையும் உட்காராதீங்கிறாங்க. பிறருடைய அனுமதி இல்லாமல் அவருடைய ஆசனத்திலையும் உட்காராதீங்கன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னா நபிகள் பெருமானார் அவர்கள் அடுத்தவனுடைய வீட்டு கதவு திறந்துருந்தா கூட எட்டி பார்க்குறாங்கிறாங்க. நம்ம சாவி தொலைவழியாக பார்க்குறோம். நபிகள் பெருமானாரும் இருந்தாங்க. அப்போ ஒரு சஹாபி ஒரு நபி தொடர் கூப்பிடுறாரு. அப்போ வந்து என்ன செய்யறாரு, அந்த இழுக்கு வழியாக பார்க்குறாரு. உடனே நபிகள் நான் தெரிய வருது, எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈட்டி வச்சு உன் கண்ணை நோண்டி இருப்பேங்கிறாங்க. அடுத்தவனுடைய பிரைவசியில் நீ தலையிடக்கூடாது. அவனுக்கிட்ட தனிப்பட்ட உரிமை இருக்கிறது, தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரம் என்பது நீங்கள் கைகள் ஈட்டலாம், நீங்கள் இப்படி ஈட்டலாம் அப்படின்னா, ஆனால் அடுத்தவனுடைய மூக்கத்தை வரைக்கும் தான் அவங்க கைக்கான உரிமை. அன்பிற்கிடையே இதற்கு கூட நபிகள் பெருமானார் அவர்கள் என்ன செய்யுங்க வழிகாட்டியிருக்காங்க. அன்பளிப்புகளை பரிமாறிக்கணும்.
அடுத்தவனை பார்த்து புன்முறுவல் போதும் தர்மம் சொன்னாங்க. இன்னைக்கு இது மூஞ்சி ஒம்முன்னு வச்சுக்கிறாங்க இல்லையா, அது ஆளு பார்த்து சிரிக்கிறாங்க. ஆக இதெல்லாம் அன்பை அதிகப்படுத்தும். நபிகள் பெருமானார் சொன்னாங்க, உங்களுக்கு சுவனத்தின் பக்கம் விட்டு செல்லக்கூடிய ஒரு வழியை நான் சொல்லி தரட்டமாங்க. ஆம் யார் சொல்ல. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் சலாமை பரப்புங்க. சலாம்னா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரீட்டிங்ஸை பரப்புங்க, வாழ்த்துக்களை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள், முகமன் கோருங்கள். அது உங்களுக்கு மத்தியிலே அன்பை வலுப்படுத்தும். அன்பு உங்களை என்ன செய்யும், சுவனத்தின் வாயில் பக்கம் விட்டு செல்லும். அன்பிற்குரியவர்களே, இதிலிருந்து நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அதே சமயத்திலே நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்கள். பயணத்தில் உங்களை விட வயதானவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு என்ன செய்ய, முன்னுரிமை கொடுங்கள், அவர்களுக்கு இடம் வழங்குங்கள், அவங்க வாகனத்தை ஏறுவதற்கு உதவி செய்யும். இதெல்லாம் இருந்ததுன்னா நபிகள் பெருமானார் சொன்னாங்க, எந்த ஒரு சிறிய செயலையும் அற்பமாக நீங்கள் கருதாதீர்கள். அது புன்னகை பூப்பதிலிருந்து ஆரம்பித்து பிறகு ஒரு வழி தெரியாதவருக்கு வழியை காட்டுங்க, அது ஒரு தர்மம்னு சொன்னாங்க. பாதை தெரியாதவருக்கு பாதையை காட்டி தருவது ஒரு தர்மம் என்று சொன்னார். வாகனத்தில் ஏற முடியாதவருக்கு அவரை ஏறுவதற்கு, அந்த சுமைகளை தூக்கி வைப்பதற்கு அதற்கும் நன்மை என்று சொன்னார். ஆக இன்றைக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கின்றன நண்பர்களே. ஆக நீங்கள் இப்படிப்பட்ட செய்யக்கூடிய சின்ன சின்ன அந்த செயல்கள் இருக்கிறது அல்லவா, அந்த செயல்கள் தான் உங்களுடைய மக்களுக்கு பற்றியே அந்த உள்ளங்களை இணக்கமாக்கும். ஆக நீங்கள் உங்களுடைய கதவுகளை தாளிட்டு விடாதீர்கள், உங்களுடைய உள்ளங்களையும் நீங்கள் தாளிட்டு விடாதீர்கள். ஆக உள்ளங்களை திறந்து வையுங்கள். நீங்கள் எல்லோருக்கும் நீங்கள் அன்பை பரிமாறினீர்கள் என்றால், அன்பை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால், உங்களுக்கு முகநூலிலே 5000 பேர் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் நேரடியாக பார்த்தீங்கன்னா 10 பேர் கூட தர மாட்டாங்க. எங்கேயா பார்த்தா ஆமாங்க வேணா ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் அதோட முடிஞ்சு. அன்பிற்கிடையே குறைந்தபட்சம் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரோடு, உங்கள் தெருவிலே இருக்கக்கூடியவர்களோடு, உங்களோட படிக்கக்கூடியவர்களோடு, உங்களோட வேலை செய்யக்கூடியவர்களோடு நீங்கள் நல்ல முறையிலே நீங்கள் பழகுங்கள். அவளை உங்களுடைய நண்பர்களாக, உற்ற தோழர்களாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அவளுக்கு பற்றி நீங்கள் அன்பளிப்புகளை நீங்கள் பரிமாறிக்கொள்ளுங்கள். தினமும் அவர்களுக்கு நீங்கள் நல்ல முகங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லுங்கள். அவருடைய சுக துக்கங்களை நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். அவள் நோயுற்றால் அவருடைய நோய்க்கான சிகிச்சைக்கான ஏற்பாடு செய்யுங்கள். குறைந்தபட்சம் நலம் விசாரியுங்கள். அவர் மரணித்து விட்டால் அவர் வீட்டில் ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுன்னா அவர் அந்த அந்த துக்க நிகழ்வுகளை நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதற்கான ஆறுதல்களை நீங்கள் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே நீங்கள் பணம் பொருள் செய்யாத அந்த மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில நல்ல வார்த்தைகள் அவனுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை. அவன் மைண்ட் டெப்ரெஷன் இருப்பான். இன்றைக்கி நிறைய பேருக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கு. இவன் தோல் மேலே கை போட்டு ஒரு 4 நல்ல வார்த்தை பேசி வச்சுங்கன்னா அவன் ரிலாக்ஸ் ஆகிடுவான். அந்த மன அழுத்தம் அவனை விட்டு நீங்கி விடும். ஏனென்றால் சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஆட்டோலையோ அல்ல ஊபர் ஓலா டாக்ஸிலேயோ போடுங்க, என்னைக்கான டிரைவர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்களா? பேசி பாருங்களேன். அவளை பற்றியோ அவருடைய குடும்பத்தை பற்றியோ கொஞ்சம் விசாரிச்சு பாருங்கள். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, சார் யாருமே என்னை பற்றி இப்படி விசாரிச்சு பர்சனல் லைஃப் பற்றி கேட்டதே இல்லை சார். அவர் அப்படியே மனமுறி விடுவார். உங்கள்கிட்ட கராராக என்ன பேசியிருக்கலாம் இல்லையா? நீங்கள் 100 ரூபாய்க்கு போகிற இடத்துல 200 ரூபா கேட்டுக்கலாம். ஆனால் உங்கள் பயணத்தின் போது நீங்கள் அந்த ஓட்டுநரிடத்தில் நீங்கள் அவருடைய சொந்தமான விஷயங்களை பறித்து கொஞ்சம் ஆறுதலான சில வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் ஒரு ஒட்டுமொத்த மாற்றத்தையும் அவருடைய உள்ளத்திலையும் அவருடைய முகத்திலையும் ஒரு மலர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். சார் அடுத்த இடம் அந்த கூப்பிடுங்க சார், நானே வரேன் சார். அன்பிற்கினோட இப்படி மக்கள் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்றான் வள்ளுவன். அன்புக்கு அந்த அன்பு பெருக வேண்டும் என்றால் நீங்கள் அந்த மக்களிடத்திலே நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நபிகள் பெருமானார் சொன்னார்கள், மென்மை இழந்தவன் நன்மை இழந்தவன் சொன்னாங்க. மென்மையாக பேசுங்க, மென்மையாக ஹேண்டில் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா மன்னியுங்கள். அவங்கள பொறுத்து போங்க. நீங்கள் பழிக்கு பழி வாங்காதீங்க. அண்டை வீட்டாருடைய அந்த உறவுகள் என்பது வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க மட்டும் இல்லை, நாம் எங்கெல்லாம் ஒரு சில நிமிடங்களோ ஒரு சில மணி நேரங்களோ நம்மிடத்தில் இருக்கிறோம், அவர்கள் எல்லோரும் நம்ம இடத்துலேயே ஒரு இதை பார்த்தீங்கன்னா தேர் அவர் நெய்பர்ஸ். அதற்கான காரணங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆஃபீஸில் போவோம், அவங்க உண்டும் வேணுமா, ஆஃபீஸில் மொத்தம் யார்ட்டையும் பழக மாட்டாங்க, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. 10 வருஷமாக ஒரே ரூட்டில் ட்ரெயினில் பஸ்ஸில் போயிட்டு வருவாங்க. அப்படி ட்ரெயின் ஃப்ரெண்டுன்னா யாரையுமே இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கை பாருங்கள், அவங்க வாழ்க்கையிலேயும் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, அடுத்தவங்களுக்கு இந்த உதவி இருக்காது. சுயநலமைகளாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனிதன் எப்பொழுதும் சுயநலமையாக மாறிவிடக்கூடாது. அதனால தான் இஸ்லாம் என்ன வழித்தன, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருப்பதைப் போல இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த படைப்புடைய கடமைகளிலே அந்த உறவுகளிலே முக்கியமானது நம்ம இரத்த பந்த உறவுகள் மட்டுமல்ல, நம்ம இந்த இரத்த பந்தத்தையும் தாண்டி இந்த மனித குலம் முழுவதும் இறைவனுடைய குடும்பம் என்ற உணர்வோடு நாம் எல்லோரும் சகோதர சகோதரி என்ற உணர்வோடு வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக செல்லும் இடங்களிலெல்லாம் உங்களுக்கு உள்ளங்கள்
விரிந்திருக்கும். அந்த உள்ளங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும். அந்த உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் என்ன செய்யும், உங்களுடைய நண்பர்களாக, உங்களுடைய மாமனாக, மச்சானாக, அண்ணனாக, தம்பியாக, சகோதரனாக, சகோதரியாக உங்களை அரவணைத்துக் கொள்ளும். நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் அந்த உலகம் முழுவதுமே அப்படிப்பட்ட நீங்கள் நல்ல காட்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பொன்னான உலகத்தை படைப்பதற்கு வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. அப்படிப்பட்ட உறவுகளை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் ஆக்கியல்வானாக என்று பிரார்த்தவனாக நிறைவு செய்கிறேன். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு.